எப்போதாவது இப்படி நடந்திருக்கா? சாவிய எங்க வச்சோம்னு ஒரு 10 நிமிஷம் வீடு பூரா தேடியிருப்போம். ஒரு முக்கியமான நபரோட பேரு. சரியா நாக்கு நுனியில இருக்கும். ஆனா வெளிய வரவே வராது. இல்ல எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தோம்னே மறந்துட்டு சும்மா நின்னுருப்போம். நாம எல்லாருமே நம்ம ஞாபக சக்திய, ஐயோ! எனக்கு மறதி ஜாஸ்தின்னு திட்டுவோம். ஆனா நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த நினைவாற்றல் சிஸ்டம் உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் லைப்ரரி மாதிரி. வாங்க இன்னைக்கு அந்த லைப்ரரிக்குள்ள ஒரு விசிட் போயிட்டு வருவோம். முதல்ல ஒரு நினைவு எப்படி உருவாகுது? நம்ம மூளைங்கிற லைப்ரரிக்கு தினமும் லட்சக்கணக்கான தகவல் புத்தகங்கள் மாதிரி வந்து குவியுது. ஆனால் நம்ம மூளைங்கிற அந்த லைப்ரரியன் ரொம்ப கெட்டிக்காரர். எல்லா புத்தகத்தையும் உள்ள அனுமதிக்க மாட்டார். நாம் எந்த விஷயத்துக்கு அதிக கவனம் செலுத்துகிறோமோ, ஆமாம் இது ஒரு முக்கியமான தகவல்னு நினைக்கிறோமோ, அந்த புத்தகத்தை மட்டும்தான் லைப்ரரியோட வரவேற்பறைக்குள்ளே அனுமதிப்பார். நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கவே இல்லைன்னா அந்த புத்தகம் லைப்ரரி வாசல்லையே குப்பைக்கு போயிடும். அதனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் படி கவனம். சரி, புத்தக லைப்ரரிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அந்த லைப்ரரியன் அதை 2 விதமான இடத்துல வைப்பார். ஒன்று வரவேற்பறையில் இருக்கிற சின்ன டேபிள். இதுதான் குறுகிய கால நினைவு. உதாரணத்துக்கு ஒரு ஓடிபி நம்பர், அதை பார்த்து டைப் பண்ணுவோம், கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவோம். அந்த புத்தகம் அந்த டேபிளில் இருந்து தானாக காணாமல் போயிடும். ஆனால் ஒரு தகவல் ரொம்ப முக்கியம்னு லைப்ரரியன் முடிவு பண்ணிட்டா, அவர் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் லைப்ரரியோட ஆழத்தில் இருக்கிற பெரிய நிரந்தரமான அலமாரிகளில் பத்திரப்படுத்துவார். இதுதான் நீண்ட கால நினைவுகள். உங்கள் பேர், உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் முதல் நாள் பள்ளி அனுபவம், இதெல்லாம் இந்த நிரந்தர அலமாரிகளில் இருக்கிற புத்தகங்கள் தான். இந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான மேஜிக் நடக்குது. வரவேற்பறை டேபிளில் இருக்கிற புத்தகங்களை நிரந்தர அலமாரிக்கு கொண்டு போகிற அந்த முக்கியமான வேலையை நம்ம லைப்ரரியன் எப்போ செய்வார் தெரியுமா? நாம் தூங்கும்போது தான். தூக்கங்கிறது அந்த லைப்ரரியோட இரவு நேர வேலைக்காரர் மாதிரி. அவர் தான் பகல் முழுக்க வந்த புத்தகங்கள் எல்லாம் எதெல்லாம் முக்கியம்னு பார்த்து அதை எல்லாம் அழகாக அடுக்கி வைப்பார். தேவையில்லாத குப்பை புத்தகங்களை எல்லாம் அள்ளி வெளியே போட்டுடுவார். அதனால தான் நீங்கள் சரியாக தூங்கலைன்னா லைப்ரரி அலங்கோலமாக இருக்கும். படித்தது எதுவும் ஞாபகத்தில் நிற்காது. ஏன்னா புத்தகங்கள் இன்னும் வரவேற்பறை டேபிள்லேயே தான் கிடக்கும். சரி, தூக்கம் நல்லது பண்ணுது. அப்போ மன அழுத்தம் மன அழுத்தங்கிறது அந்த லைப்ரரிக்குள்ளே திடீர்னு தீ அபாய சங்கு ஒலிக்கிற மாதிரி. அப்படி ஒரு அவசர நிலையில தான் லைப்ரரியினால் நிதானமாக வேலை செய்ய முடியுமா? முடியாதா? யாராவது ஒரு கேள்வி கேட்டால், ஐயோ முதல்ல இந்த அபாயத்தில் இருந்து தப்பிக்கணும்னு மட்டும்தான் அவர் மூளை யோசிக்கும். அதனால தான் பரீட்சைக்கு டென்ஷன்லேயே, இன்டர்வியூக்கு பதட்டத்திலையோ நமக்கு தெரிஞ்ச பதில் கூட டக்குன்னு மறந்து போகுது. லைப்ரரியன் அவசர நிலையில் இருக்கார். அவரால் அலமாரியில் இருக்கிற புத்தகத்தை எடுக்க முடியல. அவ்வளவுதான். நண்பா, பார்த்தீங்களா உங்கள் ஞாபக சக்தி எவ்வளவு அற்புதமாக வேலை செய்யுதுன்னு? அப்போ உங்கள் லைப்ரரியை சூப்பராக பார்த்துக்க நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது முழு கவனத்தோடு கற்றுக்கோங்க. ராத்திரி நிம்மதியாக நல்லா தூங்குங்க. தேவையில்லாத டென்ஷனை குறைச்சி மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இதை செஞ்சாலே போதும். உங்கள் மூளைங்கிறது அந்த சூப்பர் லைப்ரரி உங்களுக்கு தேவையான புத்தகத்தை சரியான நேரத்தில் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். மறக்கவே முடியாத உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல நினைவை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.